Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணனும் அப்படிங்கறத கிளியரா பார்க்க போறோம். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல ரொம்ப கிளியரா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். பட் ஆனா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எட்ஜ்ல பாத்தீங்கன்னா அதாவது ஆர்ம்ஹோல் சைடுல நமக்கு கிளாத் வந்து கொஞ்சம் பத்தாம இருக்கு இல்லீங்களா? இதுக்கு வந்து நம்ம கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். சரியான அளவில் நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு எக்ஸஸாக தேவைப்படும் இல்லைங்களா? ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் லைனிங் கிளாத்தில் அளந்து பார்த்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இது மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழ் சைட்லேயும் ஃபுல்லாக கிளாத் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கிளாத் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தினுடைய ரைட் சைடில் அதாவது நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? உள் பக்கத்தில் வைக்கக்கூடாது, நல்ல பக்கத்தில் மேல் பக்கமாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. மேல் பக்கத்தில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் படிமான தையல் வந்து மேல் பக்கம் இது மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிற திரட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல் அந்த பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் ராங் சைடு வந்து நம்ம கிளாத் வைக்கக்கூடாது, ரைட் சைடில் தான் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி சரியாக வந்து கிளாத்தை வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. சிங்கிள் தையல் போட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக வந்து நம்ம ஜாயின் பண்ண பீஸில் வந்து தையல் விழற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் பிசுறுகள் தெரியாமல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பீஸுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சென்டர் நேர் கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர் கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அது நேர் வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கீழ்ப்பக்கம் பாருங்கள் எவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அது நேர் வந்து கரெக்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரா பண்ண நேர் வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ கிளாத் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு போதுமானது. இப்போ லைனிங் கிளாத்தில் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹேர்கட் இருக்கிற பக்கத்தில் ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம டெப்த் கொடுத்துக்கலாம். ரன்னிங் ப்ளவுஸினுடைய ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவினுடைய ரைட் சைடு அதாவது நல்ல பக்கங்கள் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தையும் நல்ல பக்கங்கள் வந்து அடியில் இருக்க மாதிரி, அதாவது லைனிங் கிளாத்தினுடைய ரைட் சைடும் அதே போல் மெயின் கிளாத்தினுடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் அகலத்தில் கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கிளாத் நழுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பைப்பிங் மாதிரி இந்த கிளாத் வேணும், அதாவது இந்த பார்டர் வந்து தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக வந்து தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டோம் அப்படின்னா இந்த கிளாத் வந்து பைப்பிங் மாதிரி நம்ம தேவைக்கேற்ப பார்டரில் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி தையல் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பின்ன எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து சுருக்கங்கள் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது நீட்டாக இருக்கும். டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். லைனிங் கிளாத் மேலேயே வந்து நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், உள்பக்கமாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை ஃபுல்லாகவே வந்து உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. லைட்டாக கரப்பகுதியில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடும் பொழுது சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் மேல் பக்கம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். சில கிளாத்துக்கு வந்து தேவைப்படாது, சில கிளாத்துக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த கிளாத்தில் போட்டோம் அப்படின்னா தான் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கரெக்டாக கார்னர்லேயே வந்து சின்ன தையல் போட்டுருவோம். ஸ்மால் ஸ்டிச் வந்து நெக்ஸ்ட்டு லைனிங்குடைய கார்னரில் நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக தையல் லைனிங்குடைய கார்னரில் நம்ம வந்து தையல் லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக லைனிங்குடைய கார்னர்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஆன கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். ஹேர்கட் இருக்கிற இடத்துல ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. ஒன் சைடு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நெக்ஸ்ட் ஸ்லீவையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு ஸ்லீவுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம். இது போல் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தையும் இது போல் ஓப்பன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டு வச்சுக்கோங்க. மெயின் கிளாத்தினுடைய ரைட் சைடும் லைனிங் கிளாத்தினுடைய ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம நெக் விட்த் வந்து அகலங்கள் அதிகமாக இருக்கா சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு அகலம் வச்சோமோ அந்த அகலம் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5 இன்ச் அகலங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கிளாத் வந்து நழுகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பின் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி கீழ் சைட்லேயும் ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெக் பகுதியில் தான் தையல் போட போகிறோம். அதனால இந்த 3 பின் வந்து நம்மளுக்கு போதுமானது. லைனிங் உடைய கார்னர்லேயே தையல் போட்டுட்டு வாங்க. கார்னரில் கரெக்டாக வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக கிடைக்கும். நெக் பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னரில் சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பும் பொழுது சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இது மாதிரி பின்னை வந்து எடுத்துருங்க. லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். எட்ஜில் பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு நெக்கினுடைய ஷேப் வந்து தெரியும். இப்போ லைனிங்கோட எட்ஜில் நம்ம தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் தையல் படாமல் லைனிங் கிளாத்தினுடைய ஓரத்துலேயே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். கார்னரில் கரெக்டாக வந்து நீடில் வச்சு திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத் ஃபுல்லாகவே வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. கழுத்து பகுதியை இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்பொழுது நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதே போல் நீங்கள் ரவுண்ட் நெக்குமே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை டைமண்ட் ஷேப் வேணும் அப்படிங்கிறனாலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைனிங்குடைய கார்னரில் நம்ம ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டுக்கலாம். கிளாத் நழுகாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் சுருக்கங்கள் வராமல் நீட்டாக இருக்கும்.
கழுத்து பகுதியில் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கங்கள் ரொம்பவே வந்து குறையும். இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பின் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம பின் போட்டு முடிச்சுட்டு கார்னரில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நெக் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது அப்பப்போ பாருங்கள் மெயின் கிளாத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. லைனிங்குடைய கார்னரில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். சுருக்கங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக எடுத்து விட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஃபைனலாக வரும்போது பின்னை எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து லைட்டாக சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னாலும் அதில் வந்து ஈக்குவல் பண்ணிட முடியும். வளைவுகளில் மட்டும் கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே இது போல் கட் பண்ணிடுங்க. கீழ் பக்கத்துலேயும் அதே போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா லேஸ் வைக்கிறது அப்படின்னாலும் வைக்கலாம், நீங்கள் டபுள் தையல் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். நெக் பகுதியில் நம்மளுடைய விருப்பம் தான். நான் வந்து லேஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன், அதனால் சிங்கிள் தையல் மட்டும் நான் வந்து போட்டுக்கிறேன். கார்னரில் ஸ்மால் ஸ்டிச்சில் லைட்டாக வந்து சிங்கிள் தையல் மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணல, டிசைன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1/2 இன்ச் கேப்பில் டபுள் தையல் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது மாதிரி நெக் பகுதி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய விருப்பம். லேஸ் வைக்கிறதும் அல்லது வந்து த்ரெட் பைப்பிங் கூட கொடுக்கலாம், நீங்கள் நம்மளுடைய விருப்பம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ் எட்ஜில் நம்ம 1.5 இன்ச் வந்து பட்டிக்காக மடிச்சடிக்கிறதுக்காக லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த சைடில் 1.5 இன்ச் வச்சுருக்கோம். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக அந்த ஹெர்கட் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம லைன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எக்ஸஸாக வந்து இருக்கும், சைடு உயரம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். கிளாத் வந்து சுருண்டு வராமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸ். சரிங்களா? என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் பாருங்கள் கீழ் எட்ஜில் ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி நம்ம மார்க் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து 4 இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழ் எட்ஜிலேருந்து 1/2 இன்ச் மேல் பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ 4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலேருந்து நம்ம கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் மேலே வந்து 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலேருந்து கிராஸ் வைஸில் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஆக 1.5 இன்ச் வந்து கொஞ்சம் மேல் பக்கம் தள்ளி நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போடுற மாதிரி. சரிங்களா? இது அளவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது மாதிரி 4 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம், அதனால் இந்த 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போலவே 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த 4 இன்ச் மார்க் பண்ண இடத்து வரைக்கும் கிராஸ் வைஸில் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த மார்க்கிங் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேல் கூட லைட்டாக 1/2 இன்ச் மேல் பக்கமாக தள்ளி வச்சு கிராஸ் வைஸில் நீங்கள் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய விருப்பம் தான். 2 சைட்லேயும் இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பேக் பார்ட்டில் நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம டாட் பிடித்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி சுருக்கங்கள் வரும். ஆக பாருங்கள் இந்த பகுதியை வந்து அதாவது இடுப்பு சுற்றளவு ஸ்ட்ரைட் ஆயிரும். இப்போ பாருங்கள் கிராஸில் இருக்கிறது இது மாதிரி டாட் பிடிக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சரிங்களா? நம்மளுக்கு கீழ்ப்பக்கம் இறங்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிராஸ் வைஸில் கட் பண்ணுறது. சரிங்களா? பேக் ஹைட் வந்து அதிகமாக வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பட்டி வந்து மடித்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அகலத்தில் மடித்து போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து கீழ்ப்பக்கத்தில் சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம கிராஸ் வைஸில் வந்து கட் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ணும்போது சுருக்கங்கள் கண்டிப்பாக வராது. சரிங்களா? இப்போ மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இந்த தையல் வந்து ஸ்மால் ஸ்டிச், அப்போதான் வெளியில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கார்னர்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ 1 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டோம். பேக் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஹேர்கட்லாம் சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஷோல்டர் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும். சென்டர்லேருந்து பாருங்கள், நம்ம 4 இன்ச் நேர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹைட் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வைஸில் 2 சைடும் ஒரே போல் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அகல வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச். சரிங்களா? 2 சைட்லேயுமே 1/2 இன்ச் வந்து அகல வாக்கில் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஷோல்டர் நேர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கிராஸ் வைஸில் வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை தான். 1/2 இன்ச் அகலத்தில் 3.5 இன்ச் லென்த் வைஸில் தையல் போட்டுக்கோங்க. டபுள் தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதே போல் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் பேக் பார்ட் நீட்டாக இருக்கும். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், 2 டாட்டுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இடுப்பு சுற்றளவு நேராக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இல்லைங்களா? இது மாதிரி டாட் பிடிச்சதுக்கப்புறம் கிளாத் வந்து நேராகிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லீவும் பேக் பார்ட்டும் வந்து இன்றைக்கி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பட்டி எப்படி வந்து ஈஸியான முறையில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக பார்க்கலாம். புதுசாக இப்போ தான் வந்து தைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம சேனலுடைய வீடியோஸ் அனைத்துமே ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.